பிஜிடிஆர்பி 2025 தேர்வுக்கு இன்னும் ஒரு 40 விடியல்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 40 விடியல்களை நீங்க ஒரு 5 வாரமா பிரிச்சுக்க முடியும். 5வது வாரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 4 வாரங்களை இந்த வீடியோல வரக்கூடிய முறைகளை நீங்க பின்பற்றி படிச்சீங்க அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த 2025 பிஜிடிஆர்பில நான் வெற்றி பெறணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். நான் என்ன ஒரு விஷயத்த உணரணும் அப்படின்னா, நான் எவ்வளோ படிக்கணும் அப்படின்றத தாண்டி, நான் எதை படிக்க வேண்டாம் அப்படின்றதுல நான் ரொம்ப மிக தெளிவா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு செயல் திட்டத்தை தயார் பண்ணுங்க. அந்த செயல் திட்டத்தை சார்ந்து படிங்க. கன்சிஸ்டன்ட்டா படிங்க. ஒரு ஷெட்யூல் ஒண்ணு போட்டீங்கன்னா, அதுல எந்த ஒரு ரிலாக்சேஷனும் இல்லாம, அந்த ஷெட்யூல மட்டுமே ஃபாலோ பண்ணி போங்க. எக்ஸாம் நெருங்க சில பேருக்கு பதட்டம் அதிகமாகும். அந்த பதட்டத்த தவிர்த்துடுங்க. நீங்க பதட்டப்பட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்க படிச்சது உங்களுக்கு மறந்து போகும். ஸோ, அதனால பதட்டப்படாதீங்க. பிஜிடிஆர்பி 2025ல வெற்றி பெறுவதற்கு கடினமா நம்ம உழைக்கிறோம். வெற்றி பெறாட்டி யுஜிடிஆர்பி நமக்கு பின்னாடியே வரப்போகுது. டெட் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா யுஜிடிஆர்பிலையும் போலாம். பிஜிடிஆர்பிக்கும் யுஜிடிஆர்பிக்கும் பெரிய ஒரு சம்பள வேறுபாடு கிடையாது. சேலரி ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட க்ளோஸ் தான். சரிங்களா? அப்போ அதனால நம்ம இந்த தேர்வுல தோத்துடுவோமோ என்ற அச்சமே உங்களுக்கு வேண்டாம். தோத்தா ஒன்றும் நடக்க போறது இல்ல அப்படின்ற மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு பதட்டம் வராது. ரொம்ப கம்போஸ்டா நீங்க இருப்பீங்க. அடுத்தது இந்த 4 ஸ்டெப்பை நீங்க ரொம்ப சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, வெற்றி என்ற 5வது படியை ஈஸியா அடைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிஜிடிஆர்பி டாபிக்கை நீங்க எப்படி பிரியாரிட்டைஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். நீங்க எப்படி பிரியாரிட்டைஸ் பண்ணணும்? சிலபஸ்ன்றது ஒரு ஓஷன். அதுல நான் போயிட்டு என்ன கொஸ்டினை படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க பயந்து போகாம, இதுவரை நம்ம சொன்ன எல்லாத்துலயுமே 10 வருட கேள்வித்தாள்கள் இல்ல 5 வருட கேள்வித்தாள்களை நம்ம கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ நடந்த ஒரு 3 பிஜிடிஆர்பி உடைய கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. என்னதான் இப்ப நம்ம நியூ சிலபஸை படிச்சாலுமே ஓல்டு சிலபஸ்ல இருந்து 60 to 70% நிறைய மேஜருக்கு அப்படியே ரீட்டைன் ஆகுது. அப்போ அந்த பழைய சிலபஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த 3 வருட வினாத்தாள்கள்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுங்க. அந்த டாபிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸை எடுக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றது எஜுகேஷனல் சைக்காலஜியும் ஜெனரல் நாலேஜையும் நீங்க சைட் பை சைட் படிச்சுக்கிட்டே வரணும். சில பேர் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்கும் போது அங்க உங்களுக்கு சில டாபிக்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாபிக்கை படிக்கிறதுக்கு கட்டாயமா மறக்காதீங்க. ஒரு 40 நாள் கேலண்டரை ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இந்த 40 நாள் கேலண்டர்ல இந்த மாதம் மட்டும் நமக்கு 4 வாரங்கள் இருக்கு. அடுத்த மாதத்துல 1 வாரம் முழுமையா இருக்கு. இப்ப இந்த 5வது வாரத்தை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த 4 வாரத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். முதல் வாரம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபவுண்டேஷனை நீங்க கிரியேட் பண்ணணும். இந்த ஃபவுண்டேஷன்ல காலையில 9 மணிலிருந்து 11 மணி வரை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடப்பிரிவின் முக்கிய கோட்பாடை படிச்சுட்டு அந்த புக்கை நீங்க மூடிடுங்க. ஒரு A4 ஷீட் எடுங்க. அந்த A4 ஷீட்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. மதியம் 2 மணிலிருந்து 4 மணி வரை அதே பாடப்பிரிவில் 100 MCQவை அட்டன் பண்ணுங்க. ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. டைமர் வச்சு எக்ஸாம் எழுதுங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ள முடிங்க. இப்போ அதை நீங்க ரெக்டிஃபை பண்றீங்க. அதை ரெக்டிஃபை பண்ணி முடிச்சுட்டு இரவு 9லிருந்து 10 மணி வரை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிட்டோம். ஃபிளாஷ் கார்டு யூஸ் பண்ணுங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை வச்சு அந்த பர்டிகுலர் லெசனை ரிவைஸ் பண்ணுங்க. மொத்தம் 6 நாள். 7ஆம் நாள் தேர்வு அறை போன்ற ஒரு சூழ்நிலையில பாதி பாடத்திட்டத்திற்கான எக்ஸாம் எழுதுங்க. ஒரு வாரம் ஷெட்யூல், அதுல 6 நாள் படிக்கிறீங்க. 7வது நாள் தேர்வு எழுதுறீங்க. இப்போ 2வது வாரம். இந்த 2வது வாரத்துல பொது அறிவு தாள்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பெரும்பாலான தேர்வர்கள் ஜிகேவை கடைசி நிமிஷத்துல போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க கடைசி நிமிஷத்துல பாத்துக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னாக்கா, அது உங்களை சிவி வரைக்கும் கூட்டு போவோம். செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு செலக்ஷன் ஆகாம நம்மளை நிறுத்திடும். அந்த ஒரு மார்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ நீங்க 2வது வாரத்துல இருப்பீங்க. அந்த 2வது வாரத்துல டே 8ல இருந்து டே 12 வரை எஜுகேஷனல் சைக்காலஜியை படிங்க. பியாஜே, கோல்பர்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்டுடைய தியரிஸை படிங்க. அவற்றை ஒரு கதை சங்கிலியா மாற்றுங்க. விச் மீன்ஸ் நிமோனிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு அவங்களுடைய தியரிஸ்
இல்ல ஒரு இப்போ அறிவுசார் வளர்ச்சி அதுக்கு வந்து இப்போ ஒரு படிநிலைகள் இருக்குன்னா, அந்த படிநிலைகள நீங்க நிமோனிக்ஸ் மூலியமா ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். டே 13ல இருந்து டே 14 வர பொது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நம்மளுக்கு ஜிகே சிலபஸ்லயே குடுத்திருக்காங்க. அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ். அப்போ அத பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாரம் 3ல நீங்க நெறைய மார்க் டெஸ்ட் எடுக்க போறீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 மார்க் டெஸ்ட் நீங்க எடுக்கணும். காலையில மேஜருக்கு, மதியம் ஜெனரல் பேப்பர். ஜிகேவுக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜி. அப்போ தேர்வுக்கு பிந்தைய பகுப்பாய்வு என்பது ரொம்ப புனிதமானது. தவறான பதில்கள தவறுகள் எதுவும் இல்லாம மீண்டும் சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ணிட்டு அந்த கொஸ்டினையே வேற எப்படி கேட்கலாம்னு உங்களை நீங்களே கேட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ மிஸ்டேக்கை நீங்க ரெக்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளனேஷன் புதுசா எழுதிட்டீங்க. அப்படி எழுதி வச்சுத ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி அதை பாருங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், இதே மாதிரியான கொஸ்டின் நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்துச்சு அப்படின்னா அப்போ நாம அதை எப்படி எழுதணும், இல்லை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றதுக்கு வாங்க. 4வது வாரம் ஒரு நாளைக்கு 2 முழு மாதிரி தேர்வுகளை நீங்க எழுதணும். 3வது வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எழுதியிருப்பீங்க. அதுலயே காலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா மேஜருக்கும் மதியம் ஜிகவும் எழுதிருப்பீங்க. 4வது வாரத்துல ஒரு நாளைக்கு 2 முழு மாதிரி தேர்வு, ஃபுல் சிலபஸ்க்கான எக்ஸாம். சரியா? காலையில 9 மணிக்கு ஒன்னு, மாலை 4 மணிக்கு ஒன்னு. இதுல இந்த டைம் பீரியட் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஆனா நீங்க 3 மணி நேரத்துல முடிச்சிடணும். இடையில இந்த சிவப்பு பக்கங்களை மட்டும் சிறியதாக திருப்புதல் செய்யணும். இந்த சிவப்பு பக்கங்களை மட்டும் திருப்புதல் செய்யணும்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க ஹைலைட்டர்ஸ் வச்சு நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க பாருங்க. அந்த ஹைலைட் பண்ண இடத்தை மட்டும் நீங்க ரொம்ப கவனிப்பா பார்க்கணும். அப்போ நாள் 27ல இருந்து 28 வரை நீங்க எந்த ஏரியால வீக்கா இருக்கிறீங்கன்னு பாருங்க. அப்போ அந்த வீக்கா இருக்கிற ஏரியாவை நீங்க அகைன் அண்ட் அகைன் படிங்க. முக்கியமான ஒரு விஷயம், நிம்மதியான தூக்கம். அட்லீஸ்ட் 6 மணி நேரமாவது தூங்குங்க. நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க அப்படின்றத விட உங்க பாடியை நீங்க எவ்வளவு ரிலாக்ஸ்டா வச்சிருக்கீங்க, உங்க மைண்டை எவ்வளவு ரிலாக்ஸா வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அது உங்க நினைவாற்றல பெருக்கும். அப்போ டாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மைக்ரோ ரொட்டீனை ஃபாலோ பண்றாங்க. இது என்ன அப்படின்னா, காலையில 6:30 மணி. ஓகேவா? அப்போ நான் தான் வந்துட்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த அலாரத்துல ஃபியூச்சர் பிஜி டீச்சர் அப்படின்னு உங்களுக்கு அலாரம் செட் பண்ணிக்கிட்டு 6:30க்கு எழுந்திருக்கு. இது நைட்டு நீங்க எவ்வளவு லேட்டா தூங்குறீங்கன்றத பொறுத்து இந்த 6:30. சில பேர் தூங்குனதே 4 மணி 3 மணினா டைமை கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஓகேவா? அப்போ எழுந்திருக்கிறீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்க. இப்போ 7 மணிக்கு முந்தைய தவறுகளின் அந்த புகைப்படம் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, என்ன மிஸ்டேக் பண்ண, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் பாருங்க. அடுத்தது அதை ஃபுல்லா வந்து பார்த்து முடிச்சிடுறீங்க. ஒரு 11 மணி கொஞ்சம் கேப் விடுங்க. கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாஸ்லயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ என்ன பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குமோ அதை பண்ணுங்க. அடுத்தது மதியம் 1 மணிக்கு சாப்பிடுறீங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. அது அரை மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம். தூங்குங்க, திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அடுத்து 7 மணிக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். எதனா ரியாலிட்டி ஷோஸ் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஸ்டடினால நீங்க பார்க்காம இருப்பீங்க. அப்போ அந்த ரியாலிட்டி ஷோஸ் கொஞ்சம் பாருங்க. உங்களை நீங்களே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. உங்களோட மைண்டை வந்து ஃப்ரீயா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இரவு 10:30 மணி போன ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க. காலையில இருந்து ஈவினிங் வரை நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு நிம்மதியா தூங்க போங்க. இந்த ரொட்டீனை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்டப் ஆகும். அடுத்தது ஆக்டிவ் ரீகால் டெக்னிக். இந்த ஆக்டிவ் ரீகால் டெக்னிக்ன்றது நீங்க படிச்ச டேவ்ல மிக டிஃபிகல்ட்டா இருந்த ஒரு கான்செப்டை மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க அந்த டாபிக்கே மற்றவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நீங்க தடுமாறுனீங்க அப்படின்னா நீங்களே அந்த டாபிக்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை இன்னும் கிளாரிட்டியா புரிஞ்சுப்பீங்க. எப்போ ஒரு விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா மற்றவங்களுக்கு சொல்ல வருதோ அப்போ நம்மளுக்கு அந்த டாபிக் ஃபுல்லா புரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். சரியா? 3 to 1 கான்செப்ட்ஸ். இந்த 3 to 1 கான்செப்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 3 பெரிய டாபிக் இல்ல 3 பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ், 2 டயகிராம் which means மைண்ட் டயகிராம், ஃப்ளோ சார்ட், வாட் எவர் இட் மே பி. சின்னதா ஒரு நிமோனிக்ஸ் இல்ல ஒரு அப்ரிவேஷன். நீங்க ஒட்டுமொத்தமா படிச்சத அந்த ஒரு வார்த்தையில நான் ஞாபகம் வச்சுப்பேன். அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா ஏதோ ஒன்னுடைய படிநிலைகள் எனக்கு புரிஞ்சிடும். இப்போ சயின்ஸ்ல படிநிலைகள் ஒன்று இருக்கு, வெதர் இட் மேபி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதுக்கு இப்போ ஃபார்முலா இப்படி தான் வரணும்னா அதுக்கான ஒரு ஷார்ட்கட் அதை வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பெரிய கான்செப்ட், ஒரு டயகிராம், ஒரு நிமோனிக்ஸ் இப்படி நீங்க வச்சுக்கணும். அடுத்தது வாய்ஸ் நோட்ஸ். இந்த வாய்ஸ் நோட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா சில பேர் தான் படிக்கிறத தான் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஃப்ரீயா இருக்க நேரத்தில் அதை கேட்டுப்பாங்க. நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளா இருப்பீங்க. அப்போ வந்துட்டு பஸ்ல போகும்போது கேட்டு போங்க. இல்ல யாரோ ஒரு கம்பைன் ஸ்டடி பண்றீங்க, அந்த கம்பைன் ஸ்டடிக்கு வரக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வரல, அது வேற அதை வந்து லிசன் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ். இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல நம்மளுக்குள்ள
ஒரு செல்ஃப் டவுட் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இது என்னால செய்ய முடியுமா? முடியாதா? நான் நிறைய வருடங்கள் பிஜிடிஆர்பிக்காக உழைச்சு சலிச்சுட்டேன். இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம ஒரு விரக்தியில இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டுன்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு கண்டிப்பா கடவுள் இந்த வருடம் ஒரு போஸ்டிங்க செக்யூர் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த செல்ஃப் டவுட் அப்படி நீங்க பண்ணும்பொழுது கிராஜுவலா உங்களோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத உங்களால விட்னஸ் பண்ண முடியும். அடுத்தது ஒரு 48 ஹவர்ஸ் பிரிப்பரேஷன். இந்த 48 ஹவர்ஸ் பிரிப்பரேஷன்ல தேர்வுக்கு முந்தைய நாளை விட்டுருங்க. அதுக்கு முந்தைய 2 நாட்கள் படிக்கிற நேரத்தை கொஞ்சம் தயவு செய்து குறைச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்கிற நேரத்தை குறைச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்றத இன்க்ரீஸ் பண்ணுங்க. 2 நைட்லயும் நீங்க அந்த 48 நேரத்துல இந்த வரப்போறிய 2 இரவுகள்ல ஒரு 10 to 11க்குள்ள தூங்கிடுங்க. புதிய புத்தகங்கள் வேண்டாம். நீங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிற புக்ஸை மட்டும் திரும்ப திரும்ப படிங்க. அண்ட் அந்த மிஸ்டேக் பண்ண எரர் பண்ண வச்சிருந்ததை போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அதை பாருங்க. தேர்வுக்கு முந்தைய நாள் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பிளானை நீங்க அடாப்ட் பண்றீங்க அப்படின்னா டே 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரம் chaos to ரேங்க். குழப்பமான ஒரு மனநிலையில இருந்து நீங்க உங்களோட நேம செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு வர வைக்கிறது. அப்போ அக்னாலஜ் த மேப். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று கிரியேட் பண்ணீங்க. அந்த பிளானை படி நடக்கிறீங்க. மார்னிங் நீங்க இயர்லி மார்னிங் எழுந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஸ்டடி பிளான் படி ஃபாலோ பண்றீங்க. ஃபாலோ சன்ரைஸ் பை சன்ரைஸ். அதிகாலையில் நான் எழுந்திருக்கிறேன். சன்செட் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் நான் படிக்கிறேன். இரவு படிச்சு முடிச்சுட்டு நான் தூங்குறேன். திரும்ப மறுநாள் காலையில் நான் எழுந்தும் அதே சேம் ரொட்டீனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ உங்களோட பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுல ரொம்ப கிளீன் அண்ட் கிளவரா இருக்கணும். இந்த 3 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 4th ஸ்டெப்பா இருக்கக்கூடிய செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க நேம் முதுகலை ஆசிரியர் என்ற கனவு பணியை நீங்க அடைவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.